உடம்பு சரியில்லை, மைல்டு ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட், அதே மாதிரி கொஞ்சம் வந்து டேஸ்ட் பட்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கிற ஃபுட் எடுத்துக்கணுன்னா உங்களோட சாய்ஸ் என்ன இருக்குன்னு ரெஃபர் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் ரசம் ரைஸ், இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி விழுது மாதிரி அரைச்சி ரசம் போட்டு சேர்த்து மில்லட்ஸ் கூட ரசம் ரைஸ், அதுக்கப்புறம் பொரியலுக்கு பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து தேங்காய் போட்ட கறி மாதிரி பொரியல் செஞ்சு எடுத்துகிட்டு போனேன். இது வந்து என்னோடய டேஸ்ட் பட்ஸ்க்கு நல்லா இருந்தது. பட் கொஞ்சம் கோல்டு, தொண்டை கரகரப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் ரெஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரசம் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக செய்யணும், 5 மினிட்ஸில் ஒரு ரசம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். இல்லைன்னா நான் வந்து தக்காளியை வேக வச்சு அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். தக்காளி இல்லாத ரசம், பெப்பர் ரசம் கூட நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரசம்க்கு வந்துட்டு தக்காளி, குருமிளகு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எண்ணெயில் கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் இந்த விழுதை போட்டு அரைச்சி எம்டிஆர் ரசம் பவுடர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு. ஸோ அந்த ரசம் பவுடர் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நல்லா கொதிக்க எடுத்து வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு சேர்த்துட்டிங்கன்னா ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்துட்டு பொரியலுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. உங்களுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஈவினிங் வந்துட்டு அப்படியே டெரஸில் ஒரு வாக் போகும்போது இந்த ஒரு பியூட்டிஃபுல் சீனரி பார்த்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.